வணக்கங்க. SSN மெரிட் பேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாடு +2 ரிசல்ட் வந்துருச்சு. கிளாஸ் 12 CBSE ரிசல்ட்டும் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஸோ SSNோட மேனேஜ்மெண்ட் சீட்டில் அப்ளை பண்ணுறது எப்படி, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பற்றி இதில் பார்க்க போகிறோம். ஸோ SSNல வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்டேக் வந்து 900ல பார்த்தீங்கன்னா 300 சீட்ஸ் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ணுறாங்க. இந்த வருஷம் 300 சீட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ 300 சீட் அட்மிஷனில் எல்லாமே பியூர்லி மெரிட்டில் தான் வந்து இந்த 300 சீட்ஸுமே வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து SSNோட வெப்சைட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக SSN மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35% ஆஃப் த சீட்ஸ் டிஎன்இல இருக்க 35% ஆஃப் சீட்ஸ் வந்து இதில் வந்துடும். அவங்களோட டோட்டல் இன்டேக்கில் 35% வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மெரிட் பேஸ்டாக ஃபில் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் 52 சீட், ஐடியில் 52 சீட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 42 சீட்ஸ், ECE 42 seats, EEE 42 seats, chemical 21 seats, biomedical 21 seats, civil engineering 21 seat. புதுசா இந்த வருஷம் MTech computer science 5 years integrated program. இந்த கோர்ஸ் 5 வருஷம் படிக்கணும், 5 years டைரக்டா MTech டிகிரி உங்களுக்கு கிடைக்கும். 5 years integrated program. இதுல இந்த வருஷம் மேனேஜ்மெண்ட் கோட்டால 21 சீட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 314 சீட், 314 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால SSNல கிடைக்குது. இங்க பாத்தீங்கன்னா SSNல வந்து நீங்க வந்து மெரிட் சீட்ல, அதாவது TNEAல வரணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மார்க் வந்து நீங்க OC BC MBC இருந்தா உங்களோட மார்க் வந்து 190க்கு மேல இருந்தா தான் உங்களுக்கு வந்து SSNல அட்மிஷன் கிடைக்கும். பட் ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால கொஞ்சம் மார்க் உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போ உங்க மார்க் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, டாப் மார்க்ல ஆனால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மேனேஜ்மெண்ட் சீட்ல ஜஸ்ட் உங்களுக்கு மெரிட் சீட்டோட ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா, இயர்லி 1 lakh எக்ஸ்ட்ரால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு அந்த சான்ஸில் நீங்கள் அந்த 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ சீட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால SSN மேனேஜ்மெண்ட் கோட்டால சாய்ஸ் ஃபில் பண்ணி போறீங்களா, அது வந்து ரொம்ப குரூஷியல். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் உங்களை கூப்பிட்டு கால் ஃபார் பண்ணுறதும் சரி, உங்களுடைய அட்மிஷன்ஸ் ஃபினாமினும் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரஃப்லி பார்த்தீங்கன்னா டே ஸ்காலருக்கு வந்து 2.97 lakhs, அரௌண்ட் 3 lakhs வச்சுக்கோங்க. இதில் வந்து பஸ், புக்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ், டெபாசிட்ஸ் எல்லாமே இன்க்ளூடட். இந்த மெரிட் பேஸ் மேனேஜ்மெண்ட்ல SSNல உங்களோட அப்ராக்சிமேட் ஃபீஸ் வந்து அரௌண்ட் 3 lakhs. பஸ், புக்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ், டெபாசிட் எல்லாமே இன்க்ளூடட் டோட்டல் பேக்கேஜ் ஃபீஸ். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணீங்கன்னா ஹாஸ்டல், புக்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ், டெபாசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் வந்து 3.27 lakhs வந்து மேனேஜ்மெண்ட் சீட் வந்து ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கோட்டாவை அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ணீங்க. apply.ssn.edu.in SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோட அஃபிஷியல் வெப்பேஜில் இந்த லிங்க் இருக்கு. ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது மெயினான சில ஃபீச்சர்ஸை வந்து ரொம்ப நீங்கள் பார்க்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மார்க் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து உங்களோட மார்க் வந்து 195 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களோட சாய்ஸ்ல வந்து எல்லாமே வைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸஸ் எல்லாமே வைக்கலாம். ஆல் பிரான்ச்சஸ் வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன பிரான்ச் இருக்கோ நீங்க வந்து வைக்கலாம். வச்சா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். உங்களுடைய கட் ஆஃப் வந்து 190 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சாய்ஸ்ல டெஃபினட்டா வந்து CS, IT, ECE வந்து டெஃபினட்டா வைக்கலாம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு பிடிச்ச சாய்ஸஸ் வைக்கலாம். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் வந்து 185 அண்ட் அபோவ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நீங்க வந்து மற்ற பிரான்ச் உங்க சாய்ஸ்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து SSNக்குள்ள அட்மிஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகம்.
ஓகே. ஸோ மற்ற பிரான்ச்சஸோட சாய்ஸஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதில் இருக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ உங்கள் கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து நீங்கள் போடணும். உங்கள் சாய்ஸஸ் வந்து ரொம்ப முக்கியம் உங்களோட அட்மிஷன் ப்ராசஸ்க்கு. ஸோ உங்களோட மார்க் வெரி ஹையாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸில் வந்து என்ன உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் எல்லாமே போடலாம். 190 and above இருக்கும்போது நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸில் வந்து சிஎஸ்ஐடிசி கண்டிப்பாக வச்சுக்கலாம். 185 and above இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் வந்து உங்கள் சாய்ஸில் டெஃபினட்டாக இருக்கணும் எஸ்எஸ்என்ல நீங்கள் அட்மிஷன் வாங்குறதுக்கு. ஸோ நீங்கள் நீங்கள் 185 கம்மியாக இருக்கீங்களா, உங்களோட சாய்ஸில் கண்டிப்பாக கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து உங்கள் சாய்ஸில் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து என்ன மார்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி மாறும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு அந்த வருஷத்தில் எவ்வளோ அப்ளிகண்ட் இருக்காங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மார்க் வரைக்கும் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 150க்கு மேலே இருந்தாலே நீங்கள் வந்து உங்களோட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எஸ்எஸ்என்ல அட்மிஷன் டெஃபினட்டாக வாங்கணும்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹையர் மார்க் இருக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஸ்எஸ்எனோட டாப் கட் ஆஃப்லேருந்து, அதாவது டிஎன்ஏ கட் ஆஃப்லேருந்து ஒரு -10 வரைக்கும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரஃப் பாசிபிலிட்டி தான். ஸோ பட் வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து எந்த ரேஞ்சில் உங்கள் மார்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்என்ல மேனேஜ்மெண்ட்டோட அட்மிஷன் நீங்கள் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு டாப் காலேஜ் அதாவது எஸ்எஸ்என் மாதிரி ஒரு டாப் காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும். எஸ்எஸ்எனோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா அதோட மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி பிக் கேம்பஸ், ஹைலி குவாலிஃபைடு ஃபேக்கல்டிஸ், அதாவது கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற கம்ப்ளீட் பே ஸ்ட்ரக்சர் கொடுக்குற டாப் எல்லா ஃபேக்கல்ட்டியும் பிஹெச்டி குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரே காலேஜ் வந்து எஸ்எஸ்என் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான காலேஜில் படிக்கணும்னா நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். பாய்.